கல்லறையின் மௌனத்தில் தேவன் தன் பணியை முடித்துவிட்டாரா? அல்லது அவர் ஒரு புதிய தொடக்கத்தை தயார் செய்கிறாரா? இந்த புனித சனிக்கிழமையன்று சிலுவையின் வேதனைக்கும் உயிர்த்தெழுதலின் மகிமைக்கும் இடைப்பட்ட அந்த அமைதியான வேளையில் உலகம் காத்திருக்கிறது. இது மாபெரும் மௌனத்தின் நாள். சீடர்களுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியாகத் தோன்றியது. கல்லறை மூடப்பட்டது. நம்பிக்கைகள் புதைக்கப்பட்டன. ராஜா மறைந்துவிட்டார். ஆனால் மேலோட்டமாகத் தெரிந்த அந்த மௌனத்திற்கு அடியில், காணாத ஆழங்களில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி உருவாகிக் கொண்டிருந்தது. நம் வாழ்க்கையின் சனிக்கிழமைகளில், அதாவது காத்திருப்பு, துக்கம் மற்றும் பதில் கிடைக்காத ஜெபங்களின் காலங்களில், தேவன் அமைதியாக இருக்கும்போதுதான் அதிகமாய் கிரியை செய்கிறார் என்பதை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. புனித சனிக்கிழமை என்பது நம் துக்கத்திற்கும் துதிக்கும் இடையிலான ஒரு பாலம். மூடப்பட்ட கல்லறை ஒரு முடிவல்ல, அது பிறக்கப்போகும் அற்புதத்திற்கான கருவறை என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது. விடியற்காலை தோன்றி கல் புரட்டப்படும்போது நீங்கள் பயந்த அந்த மௌனம் உண்மையில் உங்கள் மீட்பிற்கான ஆயத்தம் என்பதை உணர்ந்து கொள்வீர்களா?